எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி காலையிலே கூப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லன்ச் தான் பண்ண வந்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்தது, சாம்பார் எல்லாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ரசமும் பீர்க்கங்காயில் ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கெலாம் செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய போகிற ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியலும் ரசமும் தான். இது ரெண்டுமே பேச்சுலர் ரெசிபி நான் சொல்வேன். ஏன்னா பேச்சுலர் கூட இதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க பிடிக்காது இல்லையா ஜென்ஸ்க்கு. ஸோ டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் ஃபில்லிங்கான ஒரு சாப்பாடு லன்ச் டைமில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த சம்மருக்கு லேடிஸ்னாலேயும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது கிச்சனில். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்படி ஈஸியாக ரசம்லாம் எப்படி வைக்கலான்னு நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை தோலை நல்லா சீவிடணும். அது கொஞ்சம் ஹார்டான பார்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிட்டு நடுவுலையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துடணும். அதில் விதை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு நீங்கள் குட்டி குட்டி க்யூபாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணும்போது ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் அந்த ஈரமாக மாய்ஸ்டராக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கருவேப்பிலை ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதில் தண்ணியே விட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 1/4 கப் 1/2 கப் அளவுக்கு கூட தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பீர்க்கங்காயே தண்ணி விட்டு தான் வேகும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. இதோட வாசனையே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இது குக் பண்ணுற டைம்லேயே நம்ம ரசம் வச்சிடலாம். ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு அதோடு என்ன பண்ணுறேன்னா 2 தக்காளி, 3 தக்காளி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ 3 தக்காளி போட்டிங்கன்னா புளி சேர்க்க தேவையில்லை. அதோட மஞ்சள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கடாயில் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா. ஸோ அதையும் நல்லா சேர்த்துட்டு தண்ணி நல்லா விட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா கழுவி விட்டுட்டு அதில் நல்லா உப்பு போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். இது வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த மண்டியெல்லாம் கீழே இறங்கிரும். அந்த ரசம் மட்டும் மேலே இருக்கும். அதை நம்ம அள்ளி ஊற்றி சாப்பிடும் போது தொட்டுக்க இந்த பீர்க்கங்காய் பொரியலும் அல்டிமேட்டாக இருக்கும். ரசத்தில் ஃபைனலாக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த க்ளீனிங் வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு நம்ம வெசல் வாஷ் இருந்தால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து கிச்சன் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மைண்டுக்கு ஒரு அலர்ட் வரும். இல்லைனா ஐயோ நம்ம இன்னும் அந்த வேலை முடிக்கல, இந்த வேலை முடிக்கல அப்படின்னே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் தீரும்ல. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த சுகர், அதுக்கப்புறம் வரமிளகாலாம் தீர்ந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஃபில் பண்ணி வைக்கலான்னு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டை. அவங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நம்ம பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக நம்ம வந்து அதை வைப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக அந்த ட்ராப்ஸு, வாட்டர் ட்ராப்ஸ் இருந்தால் கூட போயிடும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது சுகர் வந்து இப்போ தீருதுங்க. அடிக்கடி நம்ம ஜூஸ் போடுறோமா. ஸோ அதனால் சுகர் தீருது. அண்ட் வரமிளகா வந்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு நான் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து குக் பண்ணும்போது காம்பை கிள்ளிட்டு போடுறதுக்கு பதிலாக அப்படியே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு ஃபுல்லாக பிளான்ட்டுக்கெலாம் வாட்டர் பண்ணுறது, காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ காஞ்சிருக்க துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சுங்க எல்லா வேலையும். ஸோ நான் இப்போ இந்த குக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்காமல் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணுற மாதிரியான குக்கிங் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம்
கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட்டுக்கெலாம் வாட்டர் பண்ணுறேன். கண்டிப்பாக 2 நேரமாவது வாட்டர் பண்ணுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது பிளான்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா பயங்கர வெயிலா. ஸோ அதனால் வந்து அப்பப்போ 2 தடவையாவது நான் வந்து வாட்டர் பண்ணிகிட்டே இருக்கேன் பிளான்ட்ஸுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தண்ணி விட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மதியான நேரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே டல்லாகிடுது. ஸோ அதனாலே அப்பப்போ நான் வாட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. குப்பிட்டு வர நேரமும் ஆகிடுச்சு. குப்பிட்டு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டான்ஸ் தான். ஒரு நாள் ஒரு கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஒரு நாள் ப்ளே டைம், ஒரு நாள் வந்து டான்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ ஒரு நாள் ஒன்று செய்கிறாங்கல்ல. இன்றைக்கி வந்து டான்ஸு. ஸோ டான்ஸ் மாஸ்டரை வச்சு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்ம் அப்லாம் சொல்லி கொடுத்து ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்து நல்லா ஃபன்ஃபில்டாக போச்சு டேஸு. நம்ம கிட்ஸை வந்து வீட்டில் இந்த சம்மர் கிளாஸ் அனுப்பலன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஃபோன் இல்லையா, கம்ப்யூட்டர் இல்லைன்னா டிவி, இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதாவது சம்மர் கேம்ப் அந்த மாதிரி அனுப்பணுன்னா கிட்ஸோடு அவங்க மிங்கிள் ஆவாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும். இன்னொன்று எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இது எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணும்போது அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா குப்பிட்டுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே வந்து இந்த சம்மர் கேம்ப்லேயே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒரு 10 டேஸ்லேயே எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எழுதுறதுலேருந்து எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ வார்ம் அப் செஷன் போயிட்டுருக்கு. கூப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவான். அங்கே போயிட்டு என்னென்ன ஸ்டெப் சொல்லித்தராங்களோ அதெல்லாம் வீட்லேயும் வந்து அம்மா அந்த பாட்டை போட்டு சொல்லி அவன் ஆடி காட்டுவான். செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் கேம்ஸ்லாம் வச்சு நல்லா என்கேஜ் பண்ணியிருக்காங்க கிட்ஸை. குப்பிட்டு அழகாக வந்து அதில் பால் போட்டு விளையாடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜூஸ் டைம். ஆப்பிள் இருந்தது. இது வந்து பேபி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ்கெட்டில் தான் இதை நாங்கள் வாங்குவோம். இது நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ இதை மட்டும் தோல் வந்து சீவிட்டு அப்படியே கட் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஒரு சுகருக்கு வந்து கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க வேண்டியதான். பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணனால இந்த கலரில் இருக்குது. ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் மார்னிங் டைம் இருந்தால் மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இப்போ கொஞ்சம் லன்ச் டைம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அமேசானில் ஆர்டர் போட்ட ஒரு பார்சல் தான் வந்துச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிச்சனுக்கான ப்ராடக்ட்டு தான். கடாய், அதுக்கப்புறம் ஃப்ரை பேன், அப்புறம் தோசை தவா. ஸோ இது 3மே செட்டாக வாங்கியிருக்கேன் நான். அமேசானில் போட்டிருந்தேன். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. பட் வந்து வீடியோவில் வந்து அந்த நடுவில் ஒயிட்டாக தெரியுது இல்லையா, செராமிக் கோட்டட். அது வந்து ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி வந்து சாண்டில் கலரில் இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. பட் வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு இதாக இருந்துச்சு. நான் வந்து கஸ்டமர் ரிவ்யூவில் பார்க்கும்போது நல்ல ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ செராமிக் கோட்டிங் நல்ல ஒயிட்டாக தெரியும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இது ஒரு மாதிரி சாண்டில் அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. பட் குவாலிட்டி நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. அந்த லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒர்த்துன்னு தான் சொல்வேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து ஆர்டர் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2 அந்த பேனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் தான். பட் இந்த தோசை தவாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்துச்சு, எப்படின்னு தெரியல. பட் நான் அந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேபி நான் வந்து மாற்றி ஆர்டர் பண்ணிட்டேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. நான் வந்து லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை வாங்கிக்கலாம். இந்த லிட்டோட அந்த மேலே இருக்க ஹேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது. ஸோ நான் அதை மாட்டியும் பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. அதை ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது லிட்டும் அந்த பேனுமே நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கு. நான் நிறைய ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன். நான் வாங்கியிருந்த ஒரு பேனும் பார்த்திங்கன்னா அதோட லிட்டு கரெக்டாகவே செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துடும். அதனால தான் ஆன்லைனில் வாங்க பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ இது பரவாயில்ல, நல்லா தான் வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.